ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான செய்தி வந்துருச்சுங்க. விஜயகாந்த் அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னே தெரியல, ஏதோ நம்ம வீட்டில் இருந்த ஒரு அண்ணன் இறந்து போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியல. அதாவது நான் சின்ன வயசில் கார்த்திக் அவர்களோட ஃபேனாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசு ஏற தான் விஜயகாந்த் படங்கள் பற்றின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ தான் டிவியெல்லாம் புதுசுங்க. சன் டிவியெல்லாம் அதிலெல்லாம் விஜயகாந்த் அவர்களோட படத்தை போடுவாங்க. அப்படி தான் விஜயகாந்த் படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்ததுக்கப்புறமா அவரது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. அவர் சொல்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்துட்டே வர்றப்போ ரமணா படம் வந்ததுங்க. ரமணா படம் வந்ததுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரோட படத்தை நல்லா கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம். அவர் நல்லாவும் நடிச்சிருப்பார், நிறைய விஷயங்களையும் அதில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்தப்போ அவர் தேர்தலில் நின்னாருங்க. அவர் தேர்தலில் நின்னப்போ, முதல் தடவை தேர்தலில் நின்னப்போ நான் கோயம்புத்தூரில் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். அந்த அளவில் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. நல்லது செய்வார் அப்படின்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அவர் நல்லபடியாக வந்துடுவார், ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. பேச முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியோ குணமாய் வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் அவரை வெளிநாடெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அது இப்போ 2-3 தடவை போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலேயும் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கங்க. அந்த மாதிரி ஒரு தடவை திரு கருணாநிதி அவர்கள் இறந்த டைம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து இவர் வெளிநாட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் முடித்து வர்றாரு. நைட்டு ஒரு 2 மணி அந்த மாதிரி. அப்போது அவங்க மனைவியும் அவங்க மகனும் கைத்தாங்களாக அவரை பிடிச்சிட்டு அந்த கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு போய் அவருக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி அங்கே அழுதுட்டு வந்தாருங்க. அப்போது அவருக்கே முடியல, ஆனாலும் அவர் இன்னொரு தலைவர் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காரு அப்படின்றதில் அவர் மேலே தான் மரியாதை ஜாஸ்தியாச்சு. இவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு ஒரு நல்ல தலைவராக வரணும் அப்படின்னு தோணுச்சுங்க. அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி காலமாயிட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்திருக்க வேண்டியவர் இப்படி காலமாயிட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப வருத்தம்தான். இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் எல்லாம் தோணும் இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்போ எல்லாரும் அவரை பற்றி ஒரு மாதிரி சொல்கிறாங்கங்க. அதாவது இவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டு இருந்தவருக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்படி காலமாயிட்டாரே அப்படின்னு சொல்கிறது. அதே போல் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாருங்க. அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கவங்கெல்லாம் ஒரு நேரமாவது விஜயகாந்த் அவர்களோட ஆஃபீஸுக்கு வந்தால் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அந்த அணையாத அடுப்பு இருந்தது அவர் ஆஃபீஸில் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஒரு கஷ்டம்னு போய் கேட்டால் உடனே செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு புண்ணியமாக இருக்கணும் இல்லையா? இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் எவ்வளோ புண்ணியம் வந்திருக்கணும். இப்படி அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்ததில் அவருக்கு எவ்வளோ புண்ணியம் வந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கை கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது எப்படி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலைங்க. ஒருத்தர் நல்லது செஞ்சார் அப்படின்னா அது அவருக்கு புண்ணியமாக மாறி அவரோட கருமாக்களையெல்லாம் கழிச்சு விட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? அதாவதுங்க, ஒரு மனிதர் நிறைய கருமாக்களோட இந்த உலகத்தில் பிறப்பாங்கங்க. அப்போது நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சு அந்த கருமாக்களையெல்லாம் அவங்க கழிச்சிருவாங்க. அப்படி கழிச்சிக்கிட்டே வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ஜென்மத்திலே எல்லா கர்மாவையும் முடித்ததுக்கப்புறம் கடவுள் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். அதுதான் எல்லா மனிதர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போது நிறையா புண்ணிய காரியங்கள் செஞ்சு ஒரு மனிதர் அவருடைய கருமாக்களையெல்லாம் கழிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவரை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? அப்போது ஒரு மனிதர் நல்லாவே உடல்நிலையெல்லாம் நல்லா இருந்தால் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? அவருக்கு ஏதோ
ஒரு நோய் கொண்டு வந்து வச்சு அவரை வந்து கடவுள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நோய், ஏதோ ஒரு நோயை வந்து கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க, அதையெல்லாம் ட்ரீட்மெண்ட்டால் அந்த வந்த நோயை வந்து எதிர்த்து போராடுறாங்க. அவங்க ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சு அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நோயை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்தப்போவும் அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவரை வந்து அந்த நோயிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அரும்பாடு படுறாங்கங்க. அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். பணம் இருக்கிறனால நல்லா செலவு செஞ்சு பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அப்படி பார்த்து அவரை இவ்வளவு நாள் அவங்க வந்து அவங்ககிட்டயே வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசை, விஜயகாந்த் அவர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க மனைவி அவங்க மக்கள் ஆசைப்பட்டதுனால அவர் இவ்வளவு காலம் அவங்க கூட இருந்தாருங்க. இப்போ கடவுள் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளவுதான் நடந்துச்சோ தவிர கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச கருமாக்களை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நோய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த நோய் மூலமாக சில உடல் கஷ்டங்களை அவருக்கு கொடுத்து அவரை வந்து மொத்த கருமாக்களையும் கழிக்க வச்சு அவரை கடவுள் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அப்படி கொண்டு போன ஒரு ஆத்மாவை அவர் நல்லபடியாக பார்த்துக்குவார். அதனால் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அவர் செஞ்ச எந்த புண்ணியமும் அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும் இன்னொரு தடவை சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி புண்ணியம் செய்யறவங்க கூட நம்ம என்னதான் புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், விஜயகாந்த் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவ்வளோ சிரமப்பட்டார், அப்போ நம்ம செஞ்சாலும் நமக்கும் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி செய்யாமல் போயிடுவாங்கங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த புண்ணியமும் நம்மளை கைவிடவே விடாதுங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் ஏதாவது மருத்துவ வசதி இல்லாமையோ, இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையோ, இல்லை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஏதோ ஒரு ஆசிரமத்திலேயோ எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் அவர் இறக்கலைங்க. ராஜா மாதிரி தான் மனைவி தான் குழந்தைகளுக்கோடையே வாழ்ந்து இவ்வளவு தொண்டர்கள் அழுகிறாங்க, அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் அழுகிறாங்க, பொதுமக்கள் அவ்வளவு பேர் யாருமே சத்தாண்டா நிம்மதி நீ அப்படின்னு சொல்லலை. எல்லாருமே ஐயோ விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்த எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்கங்க. யாருமே அந்த ஆள் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லலை. அச்சோ நல்ல ஆத்மாங்க, நல்ல மனுஷர். அவங்க யாரும் அவரை பக்கத்தில் இருந்தாலும் பார்க்கவே இல்லை. ஒரு படங்கள்லையும் யாரோ சொல்கிறத கேள்விப்பட்டு தான் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. நல்ல ஆத்மாங்க, ரொம்ப நல்ல மனுஷராக அவர் போயிட்டாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ தவிர யாருமே அவரை திட்டலைங்க. ஒரு மனிதன் இறக்குறப்போ இத்தனை பேர் அவருக்காக கண்ணீர் விடுறதை விட அவர் செஞ்ச புண்ணியம் வேற என்ன இருக்குது? அதை விட்டுட்டு அவர் செஞ்ச புண்ணியம் அவரை காப்பாற்றலை அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அதே போல் அவர் வந்து அவர் காதார கேட்டுட்டும் போயிட்டார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஆத்மா, அவர் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் புகழ்ந்ததை அவர் கேட்டுட்டு போனார். ஒருத்தர் வந்து நல்ல ஆத்மா, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கப்பவே நம்ம எல்லாரும் அவர் நல்ல மனிதர், புண்ணியாத்மா அப்படின்னு சொன்னதை அவர் காதார கேட்டுட்டு தான் போயிருக்காருங்க. இதை விட புண்ணியம் ஒரு மனிதருக்கு எங்கிருந்து கிடைக்க போகுதுங்க? அதனால் யாருமே அவர் செஞ்ச புண்ணியந்தான் அவரை இவ்வளவு நல்லபடியாக கொண்டு போச்சு. அவர் செஞ்ச புண்ணியம் இன்னும் கொஞ்சம் கருமாக்கள் கழியணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அவருக்கு ஏதோ ஒரு நோய் கொடுத்து அதால் கொஞ்சம் சிரமத்தையும் கொடுத்து அந்த கருமாக்கள் அத்தனையும் கழிச்சிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காருங்க. அதனால் அவர் செஞ்ச புண்ணியந்தான் அவர் இவ்வளோ நல்லா கொண்டு போயிருக்கு. அதனால் யாருமே வந்து ஒரு மனிதரை பற்றி புண்ணியம் செஞ்சார் அதை அவரை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்லி பழக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சாதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எந்த புண்ணியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அந்த மகா நடிகனுக்கு எங்களுடைய அஞ்சலிகள். நன்றி.